இன்றைக்கி இந்த ஷோ மூலியமாக ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்ன கேட்டிங்கன்னா சாக்லேட்ஸ் அண்ட் நட்ஸ் பேன் கேக். அதாவது இங்கே வச்சுருக்க நட்ஸ், ஜாக்ரி இதெல்லாம் வச்சு பண்ண போது தான் இந்த பேன் கேக்கு. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாமா? வெனிலா எசன்ஸ், எக், பட்டர், வால்நட், கேஷ்நட், மில்க், சுகர், மைதா, ஜாக்ரி, பேக்கிங் பவுடர், சாக்லேட் சாஸ். ஃபஸ்ட்டு ஒரு எக்கை வந்து இந்த சாக்லேட் நட்ஸ் பேன் கேக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா எக் ஒயிட் மட்டும் தான் தேவை, யோக் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கையில் இப்படி எடுத்து இந்த வெள்ளைக்கருவு மட்டும் நான் எடுத்துடுறேன். நீங்கள் வெள்ளைக்கருவு மட்டும் எடுக்கணும்னா எப்படி பண்ணுங்க அப்படின்னா கையில் உடச்ச பிறகு எப்படி இந்த விரலில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த எக் ஒயிட் எல்லாம் வெளியே வந்துடும், யோக் மட்டும் மேலே இருக்கும். இதை நீங்கள் அவுட் பண்ண வேண்டாம். நீங்கள் வேறு என்ன டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஃப்ரைட் எக்கோ இல்லைன்னா இதில் சால்ட் பெப்பர் போட்டு ஆம்லெட் எக்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இதில் வந்து ஒரு எக் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸ் ஜஸ்ட் ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஓகே, பட் ஆனால் வெனிலா வந்து எல்லாரும் யூஸ்வலாக எல்லார் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வைக்க மாட்டாங்க, ஏன்னா வேஸ்ட் ஆகிடும். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க. வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லார் வீட்லையும் ஒரு சின்ன மைக்ரோன் வாங்கி வச்சு கேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேசிக் எசன்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை, அதனால் வீட்டில் இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் நட்ஸ், அதாவது முந்திரி, வால்நட், இதுக்கு பிறகு ட்ரை கிரேப்ஸ், அதாவது காஞ்ச திராட்சை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நட்ஸ் போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எக்கில் வந்து இந்த விஸ்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ண பிறகு ஓகே, எக்கை வந்து நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம வந்து இங்கே இருக்க மில்க் எல்லாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மில்க். இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கும். சுகர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணலாம். மைதா, நட்மேக் பவுடர் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறதில்ல. இதுக்கு பிறகு கிரேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஜாக்ரி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்மகிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை என்ன பண்ணுறோன்னா கையில் எடுத்து நல்லா பீட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு திக்காக பேட் ரெடி பண்ணிடும் அந்த அளவுக்கு திக்காக நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் வீட்டில் எப்படி தோசை ஊற்றுறீங்களோ அது மாதிரி ஊற்றினா திக்காக இருக்கும், ஓடாது உங்களுக்கு பேனில். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேன் கேக் பேட்டரை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் பேன் மேலே வைக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த ஆல்மண்ட், இந்த கேஷ்நட், ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் வந்து லைட்டாக கொஞ்சம் சாப் பண்ணிடலாம். ஏன்னா கார்னிஷ்க்கு மேலே போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங் இருக்கும் இந்த பேட்டரில், இருந்தாலும் மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் பார்வைக்கோசம் மேலே சாப் பண்ணி போடுறோம். இந்த 2 நட்ஸ் இல்லை, உங்களுக்கு வீட்டில் வேறு மாதிரி நட்ஸ், அதாவது வேறு எதுனா நட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணலாம். பைனட்ஸ் ஆட் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆட் பண்ணலாம், பிஸ்தா ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என் வீட்டில் டேட்ஸ் எல்லார் வீட்லையும் இருக்கும், காஞ்ச பேரிச்சம்பழம் எல்லார் வீட்லையும் இருக்கும். கண்டிப்பாக அதையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள்.
இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி, வால்நட், ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுங்கள். ஆட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேன் கேக்ஸ் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். திக்காக இருந்தாலும் இந்த பேன் கேக் பேட்டர் வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் அழகாக சின்னதாக ஊற்றும் போது ஓடாது. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாஸை வந்து லைட்டாக ஜஸ்ட் மேலே இப்படி போடுங்க. இப்போ இந்த பேன் கேக்கில் வந்து நம்ம வந்து மேலே சாக்லேட் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 சைடும் டர்ன் பண்ணி நல்லா குக் பண்ணியிருக்குன்னா இந்த டிஷ் ரெடி. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப் எடுத்துங்க. எக்கு வந்து உடச்சி எக் ஒயிட் மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ், கேஷ்நட், வால்நட் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு அதே கப்பில் கொஞ்சம் மில்க்கு, சுகர், மைதா, நட்மெக் பவுடர், ஜாக்கரி, பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா டைட்டாக நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ண பிறகு உங்களுக்கு டைட்டாக ஒரு பேட் ரெடி ஆகிடும். நான்ஸ்டிக் பேன் வந்து ஸ்டவ் மேலே வைங்க. கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிருக்கு. மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து நீங்கள் எப்படி வீட்டில் தோசை ஊற்றுறீங்களோ அது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி மேலே கார்னிஷுக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு சாக்லேட் சிரப்பு மேலே ஆட் பண்ணிங்கன்னா இந்த சாக்லேட்ஸ், நட்ஸ் அண்ட் பேன் கேக் டிஷ் ரெடி.